என்னென்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு குரோட்டன்ஸ் வெரைட்டி தான். நல்லா அழகாக பர்பிள் கலர் லீஃப் இருக்குது. நல்லா ஒரு பீட்ரூட் கலரில் அதில் பூ வேறு வருது பாருங்கள். இந்த குரோட்டன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இந்த குரோட்டன் ஒன்று எடுத்தேன். அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது வல்லாரைக்கீரை ஒன்று வாங்கினோம். அப்புறம் இது வந்து முல்லைப்பூ கொடி ஒன்று வாங்கினோம். அப்புறம் என்னோடய ஃபேவரெட் ரோஸ் வந்து பன்னீர் ரோஸ் பாருங்கள். நேற்று மொட்டை வாங்கிட்டு வந்திருந்தோம், இப்போ கொஞ்சம் விரிய ஆரம்பிச்சிருக்கு. பன்னீர் ரோஸ் செடி. இந்த 4 செடி தான் நேற்று நாங்கள் அந்த நர்சரியிலேருந்து வாங்கின செடிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு செடி ரீப்ளான்ட் பண்ணுற வீடியோ தான். நம்ம ஏற்கனவே வாங்கி வந்தோம்ல நந்தியாவட்டை, இந்த நார்மல் பூவும் இந்த நந்தியாவட்டை அடுக்கு நந்தியாவட்டையும் வாங்கிட்டு வந்தோம்ல, அதுக்கு பேக் ரெடி பண்ணாமல் இருந்ததுனால இன்னும் மாற்றி வைக்காமல் அப்படியே அதே நர்சரி கவர்லேயே இருந்துச்சு. இப்போ அதை மாற்றி வச்சுட்ருக்கோம். பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ரீப்ளான்ட் பண்ணியாச்சு. அடுத்து ரோஜா பூவும் முல்லைப்பூவும் வாங்கிட்டு வந்தோம்ல, அதை ரீப்ளான்ட் பண்ணிடலாம். நம்ம வாங்கின பன்னீர் ரோஸ் செடி இது. இந்த முல்லைப்பூ இதை நம்ம விதை போட்ட கொத்தவரை இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்து ரீபோர்ட் பண்ணிடலாம். பாருங்கள், கொத்தவரெல்லாம் எடுத்து ரீபோர்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 7 செடி வச்சுருக்கோம். எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். நான் அப்டேட்ஸ் அப்புறம் கொடுக்குறேன். அப்புறம் இது நம்ம வாங்கிட்டு வந்த குரோட்டன்ஸ் சொன்னேன்ல, அந்த பீட்ரூட் கலர் லீஃப் இருக்கிற மாதிரி குரோட்டன்ஸ். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போது அதை ரீப்ளான்ட் பண்ணாமல் அப்படியே ரீபாட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்ததுனால வேர்ப்புக இடம் இல்லாமல் கொஞ்சம் புதுசாக எதுவும் வராமல் கொஞ்சம் காஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ரீபாட் பண்ணியிருக்கோம். மழை வருது, சரியாக போயிடும்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த வல்லாரைக்கீரை. என்னடா இவ்வளோ பெரிய பேக்கில் இவ்வளோண்டு வைக்கிறோமேன்னு நினைக்காதீங்க. இது நல்லா அப்படியே படர்ந்து புதுசாக வேர் பிடிச்சி வளரும்னு சொன்னாங்க. அதனால தான் ஒரே ஒரு பேக் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போன டைம் நூக்கல் விதை போட்டு ஒழுங்காகவே வரல. அதனால் வரட்டும்ட்டு எல்லா விதையும் ஒன்றா தூவி விட்டதில் இங்கே பாருங்கள், நூக்கலும் லெட்யூஸும் சேர்ந்து கலந்து வருது. அதையும் எடுத்து கொஞ்சம் ரீபாட் பண்ணி வச்சிடலாம், அப்போ தான் நூக்கல் பிடிக்கும். இதுக்கு வந்து கீரை வளர்க்குற பேக்கே போதும். அதனால் கீரை வளர்க்குற பேக்கே ஒன்று ரெடி பண்ணி அதிலே வைக்கிறோம். இதை வெயில் டைமில் பிளான் பண்ணாதீங்க. வெயில் டைமில் பிளான் பண்ணிங்கன்னா ஒழுங்காக வராது. போன டைம் நாங்கள் வெயில் டைமில் ரீபாட் பண்ணி அது ஒழுங்காகவே வரல. ஆரம்பிச்சது 2 இலை வரும், அதுக்கப்புறம் திரும்ப செத்து போயிடும், அதுக்கப்புறம் திரும்ப 2 இலை வரும், திரும்ப செத்து போயிடும். அப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு. அதனால் ரீப்ளான்ட் பண்ணும்போது டைம் ரொம்ப முக்கியம். இப்போ கொஞ்சம் மழை பெய்யறதுனால நாங்கள் இந்த டைமில் ரீப்ளான்ட் பண்ணுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நூக்கல் ஒரே ஒரு லெட்யூஸ் இருக்குது. அப்புறம் இதில் மீதியாக அப்படியே கொஞ்சம் நவுத்தி பிரித்து வச்சுருக்கோம். 2 பேக்கில் இருக்குது. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த சீசனுக்காவது இது கரெக்டாக நமக்கு பார்க்கலாம். இதுக்கும் சீசனில் இது ஏமாத்திருச்சு, நம்மளை ஒழுங்காகவே வரவே இல்லை. இதை பார்க்கலாம், வெயிட் பண்ணி நான் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். நம்ம பார்க்கலாம் எப்படி இது வளருதுன்ட்டு. இது வரைக்கும் நானும் வல்லாரைக்கீரை வளர்த்ததில்லை, தான் ஃபஸ்ட் டைம் வளர்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த 3 செடி, இது குரோட்டன்ஸ் வெரைட்டி. அப்புறம் இது நம்மளோட பன்னீர் ரோஸ் செடி. அது முல்லைப்பூ செடி, முல்லைப்பூ கொடி. இதெல்லாம் இன்றைக்கி நம்ம ரீப்ளான்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்புறம் வல்லாரைக்கீரை ரீப்ளான்ட் பண்ணியிருக்கோம். நம்மளோட வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி கார்டனிங் ஏதாவது கொஞ்சம் இடம் இருந்தாலும் சின்னதாக ட்ரை பண்ண முடிஞ்ச செடிஸை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீவராக இருக்கும். கண்டிப்பாக. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.